தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சிதம்பரம் பச்சையப்பன் பள்ளி அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சிதம்பரம் முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஓம்குளம் பகுதியில் எரிக்கப்படுவதாக எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பொய்யாமொழி, கூடுதல் விவரங்கள். சிதம்பரம் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்படும் புகைமூட்டம் மூச்சு திணறல் காரணமாக உடம்பு உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் சாலையில் 2 மணி நேரம் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் பார்த்தீங்கன்னா பேருந்துகளை மாற்று வழியில் திருப்பி ஏற்பட்டனர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சிதம்பரம் மையப்பகுதியில் ஈடுபட முயன்றதால் அப்பொழுது போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நகர எல்லைக்கு உட்பட்ட ஓமக்குளம் பகுதி உள்ளது. சிதம்பரம் நகரம் முழுவதும் சேமிக்கப்படும் குப்பைகளை அனைத்தும் ஓமக்குளம் பகுதியில் கொட்டி தரம் பிரிக்க வேண்டும் என குப்பை கொட்டி எரிக்கப்படுகிறது. இங்கு குப்பைகளை எரித்தால் இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகள் மிகவும் பாதிக்கப்படுவதால் புகை காற்றின் பரவுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அதேபோல் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். ஏற்கனவே இந்த கோரிக்கை பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர். இந்த நிலையில் ஓமக்குளம் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை காலி செய்ய வேண்டும் என அதே பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையும் அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி 40க்கும் மேற்பட்டோர் சிதம்பரம் காட்டுமன்னாடி பகுதியில் ஓமக்குளம் என்ற இடத்தில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசார் பேருந்துகளை வேறு பாதையில் திருப்பி ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என யாரும் வரவில்லை என இதையடுத்து அங்கிருந்து புறப்பட்டனர். சிதம்பரம் நகரில் மையப்பகுதியான பச்சையப்பன் கல்லூரி அருகே சாலை மறியல் செய்ய முயற்சித்த போது போலீசாருக்கு பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளுப்பு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த சிதம்பரம் PSP லாமக் உடனே அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வெறும் பரபரப்பு ஏற்பட்டது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பொய்யாமொழி.